ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம், கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரிவுள்ள நாளாக அமையப் போகிறது. மாணவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உள்ள நாளாக அமைய போகுதுங்க. ஏன்னா மாணவர்கள்லாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இனிமேல் வர காலங்களில் உங்களுடைய தேர்வுகளுக்கு உண்டான நாளாக வரப்போகிறது. அப்போது இந்த நாள் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நீங்கள் படித்த படிப்பு இருக்கும், நீங்கள் படித்த ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் வரும். அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க் எடுப்பீங்க. பயப்பட வேண்டாம். கடன் திருப்பி தருவாங்க. யாராருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுத்தீங்களோ அவங்களாம் முன் அவங்களே கடனை திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு முழு கடன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதில் சிறிதளவு கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு என்னன்னா, பிற்காலத்தில் என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு கடனை திருப்பி கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கினதில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எழுதி வச்சுக்குங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் போன்ற இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிற்காலத்தில் அவங்களே சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கொடுக்கல, நான் இவ்வளோ அதிகமாக தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துற அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறக்காமல் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எழுதி வைக்க வேண்டியது ரொம்ப தேவையான விஷயம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு வெற்றி மிக்க நாளாக அமைய போகிறது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய தலைவர்கிட்டையும் போயிட்டு இவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசி அதனால் அவங்களுக்கு லாபம் அடைய போகிறாங்க. அப்போது இந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க தலைவர்ன்றது சொல்லிட்டு பெரிய தலைவர்கள்லாம் கிடையாது, அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை பார்த்துட்டு அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சில நேரங்களில் தனக்கு இந்த பதவி வேணும்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு வருது, தனக்கு இந்த இது வேலை செய்ய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசிட்டு வருவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றி உள்ள விஷயமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம்: பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை மனப்பூர்வமாக வேண்டிட்டு வாங்க. அவரோட அருளும் அனுகிரகமும் நிறைஞ்சு இருக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களால் பாண்டிச்சேரிக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு அவரை பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை மானசீகமாக வேண்டி அங்கே வர்ற ஜனங்களுக்கு அவல், பொறி, கடலை இது 3த்தையும் கலந்து தானமாக தந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையறதுக்கு மணக்குள விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? ஒட்டகம் வர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துருச்சுன்னா அந்த கனவோட பலன் பதவி உயர்வுன்னு அர்த்தம், லாபம்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்குமே சில டவுட் வரும், ஏன்னா ஒத்த ஒட்டகம் வரணுமா இல்லை கூட்டான ஒட்டகம் வருமா இல்லைன்னா ஒட்டகம் ஓடுற மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவும்
பிரச்சனை இல்லை. ஒட்டகம் கனவுல வந்தா பதவி உயர்வு லாபம் என்று அர்த்தம்.